ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்பனாஸ் ஃபுட்ஸ் மிளகாத்தூள், கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் போட்டு சாம்பார் வச்சேன் இல்லைங்களா, அந்த சாம்பார் தான் போட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்ச அந்த வீடியோ பார்த்தீங்களே, அந்த சாம்பார் தான். கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் இருக்குது, நம்ம வீட்டு மிளகாத்தூள், மல்டி மிளகாத்தூள், மசாலா மிளகாத்தூள், இந்த நாலு வெரைட்டிஸ் மிளகாத்தூள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து நான் உங்களுக்கு மாதம் கூட ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வந்து நல்லா 6 மாதம் கூட நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டோம்னா மாதம் வேணுன்றவங்களுக்கும் மாதம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் அப்பப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது வந்து பாவக்காய் பொரியல். இது வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து ப்ளைன் மிளகாத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். பாவக்காய் பொரியல். இது கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து போட்ட மிளகாய் போட்ட சாம்பார். இது வந்து ரசம், கல்பனாஸ் ஃபுட்ஸில் இருக்கிற ரசப்பொடி போட்டு வச்ச ரசம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி சாம்பார் வாங்க சாப்பிட்லாம். இந்த பாவக்காய் கூட கசப்பே தெரியாது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரோஸ்ட் மாதிரி கசப்பே தெரியாது. இந்த மசாலா வாசனை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து சீரகத்தூள் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த வாசனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.